ஹாய் காய்ஸ், இந்த கீரல் கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இஞ்சி உள்ளே கொஞ்சமாக எடுத்து இதில் இடித்து கொள்கிறேன். இப்போ மிளகு இதையும் கொஞ்சம் இடித்து கொள்ளுவோம். இப்போ இதுக்கு பச்சை மிளகாயும் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதில் இடிக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போடுறதில்ல, உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த கழுவி வச்சிருக்கிற ஈரலுக்குள்ளே நான் இதை இடித்ததை சேர்த்துக்கொள்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் தேவையான அளவு உப்பையும் நான் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் எந்த ஈரலாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே சமைச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண வச்சுட்டு இதில் ஒரு சட்டியில் நான் தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ளே கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் பொரிய விடுறேன். அதோட கருவேப்பிலை ரம்பையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கப்பட்டுட்டது. இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்கு நாங்கள் தண்ணி சேர்க்குறது இல்லை. ஸோ இப்படியே நீங்கள் மூடி வச்சு போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஈரலில் இருந்து வர தண்ணியிலேயே இது குக் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மூடி கொஞ்சம் ஆவிய விடுவோம். இப்போ இடையில எடுத்து நல்லாவே கிளறி விடுங்க, இல்லாட்டிக்கு அடி பிடிக்க பார்க்கும். உங்களோட ஃப்ளேமை கொஞ்சம் மீடியத்தில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், மீடியம் டு லோவில் வச்சுருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ நீங்கள் உப்பு உரைப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். உப்பு காணாட்டிக்கு போட்டுக்கொள்ளுங்கள், உரைப்பு காணாட்டிக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி எல்லாம் வைக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய ஈரல் கறி ரெடி. விரும்பினா நீங்கள் கடைசியில் இதுக்கு லெமனோ லைம் என்னவும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளனா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கொள்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசமாக இருக்கும் கறிக்கு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.